எம்மா, இது என்ன கோகமா? இது இங்கே யார் இருந்தாங்களா? ஆலன், இது நம்ம புனித பிரான்சிஸ் சவேரியார் வாழ்ந்த குகை. அவர் எங்கே பிறந்தாருன்னு தெரியுமா பிளஸி? அவர் ஸ்பெயின் நாட்டில் பிறந்தார். சவேரி அப்படிங்கிற கோட்டை, அவர் பெரிய பணக்காரர். அந்த கோட்டையில் பிறந்து நம்ம இந்தியாவுக்கு வந்தார். இந்த ஊருக்கு எதுக்கு வந்தாங்க? எப்போ வந்தாங்கம்மா? அவங்க 1542 வருஷம் இந்த மணப்பாடு ஊருக்கு வந்தாங்க. எதுக்கு வந்தாங்கன்னு தெரியுமா ஆலன் உனக்கு? நான் சொல்கிறேன். இயேசுவை பற்றி மக்களுக்கு சொல்கிறதுக்காகத்தான் வந்தாங்க. இயேசு வாழ்ந்த மாதிரி நம்ம எல்லாரும் வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெயின் நாட்டிலேருந்து கப்பலில் 11 மாதம் கஷ்டப்பட்டு வந்தாங்க. ஆலன், இப்போ நான் சொல்கிறத விட இங்கே ஊரில் உள்ள ஐயா சொல்ல போகிறாங்க. அதை கேட்டால் உனக்கு இன்னும் தெளிவாக தெரியும். கேட்போமா? ஸ்பெயின் நாட்டில் 1506 பிறந்திருக்காரு. பிறந்து 36 வயசில் கோவா வந்திருக்கார். மக்களை அங்கேயும் இறைப்பணி நடத்தி கொண்டு, கோவாவில் இறைப்பணி நடத்தி கொண்டு 4.5 மாதம் அங்கே இருந்து மக்களுக்கு அதை எடுத்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பழையபடி கப்பல் ஏறி மணப்பாடு வந்து சேர்றார். இங்கே வந்து அடைகிறார். இங்கே வந்து அடைஞ்சி இந்த குகைக்கில், அதாவது இது ஒரு சின்ன குகையாக இருந்தது, இப்படி கோயிலாக இல்லை, சின்ன குகையாக இருந்ததுக்குள்ள வந்து அவர் வந்து தஞ்சம் அடைஞ்சு வாழ்ந்துருக்கார். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கச்சில் இந்த சைடு தூத்துக்குடி வர போயிருக்கார். அப்புறம் தூத்துக்குடியில் போய் அங்கே உள்ள மக்களுக்கெல்லாம் இறைப்பணி நடத்திக்கிட்டு வந்து இந்த சைடு மேற்கு சைடு போயிருக்கார். போயிட்டு அங்கே ஒரு கொஞ்ச நாள் அங்கே இருந்து ஒரு மகாராஜாட்ட அந்த கோயில் கட்டுறதுக்கு இடம் வாங்கி கொடுத்துருக்கார். அவர் மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுக்கப்புறம் இவர் தான் அந்த மனைவியை ஏசப்பாட்டை வேண்டி காப்பாற்றி கொடுத்துருக்கார். அப்போ அந்த மகாராஜா கேட்டிருக்காரு, ஐயா உங்களுக்கு ஏதாவது நான் தரணும் நீங்கள் கேளுங்க என்றிருக்கார். எனக்கு ஒன்றும் வேண்டான்றிருக்கார். இல்லை நீங்கள் கண்டிப்பாக என் மனைவியை காப்பாற்றி இருக்கீங்க, நீங்கள் கண்டிப்பாக கேட்ட ஆகணும், நான் அதை உங்களுக்கு அந்த இதை நீங்கள் என்ன கேட்டாலும் நான் தருவேன்னு இருக்கார். இவர் இருக்கார். அப்போ நீங்கள் விரும்பி கேட்குறீங்க, எனக்கு ஒரு ஆட்டு தோல் விரிக்கிற அளவுக்கு மட்டும் இடம் தாங்க கேட்டிருக்காங்க. என்னய்யா நீங்கள் இப்போ இவ்வளோ நான் ஏதோ பெருசாக கேட்பீங்கன்னு நானும் சந்தோஷமாக பட்டானைக்கு நீங்கள் சின்ன ஆட்டுத்தோல் விரிக்கிற அளவுக்கு மட்டும் இடம் கேட்குறீங்களே என்றிருக்கார். அப்போ இல்லையா எனக்கு அது போதும், நீங்கள் அது தந்தால் அதே போதும்ன்ட்டு, சரி அப்போது நீங்கள் உங்கள் இஷ்டம் போல் எடுத்துக்கொள்ளுங்கன்ட்டு யார் சொல்லியிருக்கா? மகாராஜா சொல்லியிருக்கார். அப்போது சரிக்காக சிவகுமாரை கூப்பிட்டு, அப்போ ஐயா அந்த ஆட்டுத்தோலை விரித்து அவளுக்கு அதில் இடம் கொடுங்க என்றிருக்கார். ஆட்டுத்தோலை அவர் சிவகுமார் வாங்கி விரிக்கிறாங்களாம். விரிஞ்சு போயிட்டே இருக்கான். அந்த இடமானது ரொம்ப பெருசாக ஆயிட்டு. அந்த ஆட்டுத்தோளோட அளவு அவ்வளோ விரிக்க பெருசாகி அங்கே போய் இப்போதைக்கு அந்த கோயில் வந்து அங்கே கோட்டாரில் இருக்க கோயில், அது பெரிய கோயில் தான். அந்த கோயில் வந்து அந்த இடத்துல கட்டின கோயில். அதுக்கப்புறமா பழையபடி இங்கே வந்து அது மக்கள் தான் கட்டினது. அவர் கட்டையில் அவர் கட்டினது உள்ளுக்க ஒரு சின்ன கோயில். அந்த கோயிலை கட்டி பிடிச்சிருக்கார். கட்டிட்டு இங்கே வந்துட்டார். இங்கே வந்து பழையபடி இறைப்பணி நடத்துறதுக்கு ஒவ்வொரு இடமா சின்ன சின்ன ஊர்களுக்கு போயிட்டு இங்கே வந்து தங்குறது. இறைப்பணி ஏசப்பா பற்றி சொல்லிக்கிட்டு இங்கே வந்து தங்குறது. தங்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதுல தண்ணி தாகத்தில் என்ன செய்திருக்கார்? கடவுளை பார்த்து மண்டாடி இருக்கார். ஏசப்பாட்ட வேண்டியிருக்கார், வேண்டுதல் செய்திருக்கார் ஏசப்பாட்ட. புரியுதா? நான் ஞாபகமாக கேளுங்க. வேண்டிகிட்டு இருக்கிறதுல என்ன செய்திருக்காரு? தண்ணி தாகத்தில் ஒரு குச்சி, அவர் கையில் வச்சுருந்த குச்சால் தான் அந்த கிணறு தோண்டியிருக்கார். ஊற்ற தோண்டியிருக்கார். தோண்டி என்ன செய்யிருக்கார்? குத்த போய் கம்பை வச்சு குத்துனா இந்த பாறை நிற்குமா? உடைக்க முடியுமா? நம்ம இந்த ஒரு கடப்பாறை இருந்தாலே ஒரு மனுஷர்
ஒரு மனிதர் எத்தனை நாள் ஆகும்? அந்த குச்சாலே அதை கிள்ளி தண்ணியை அந்த உடனே அவருக்கு தாகத்தை தணிச்சிருக்காருக்கு ஏசப்பா. அந்த தாகத்தை தணித்து அதுக்குள்ள ஒரு லெமன், ஒரு எலுமிச்சம்பழம், ஆப்பிள் பழம் சைஸில் இப்போதைக்கும் சின்ன பால் போட்டால் இங்கே கடலில் கிளம்பும். இங்கே போடுற பால் அங்கே கிளம்பும் கடலில். அமாவாசை பௌர்ணமிக்கு இங்கே அலை அடிக்கும். எப்போவுமே இந்த சைடு ஃபுல்லாக அடிக்கும். இந்த சைடு ஃபுல்லாக அலை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எப்பவும் இந்த கல்லை தாண்டி அடித்து அங்கேருந்து அடித்து தண்ணி ஓடி இதை தொட்டுட்டு தான் போகும். அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் ஓங்கி அடித்து உள்ளுக்க வரைக்கும் வரும். குகை அந்த பீடம் வரைக்கும் வரும். இப்போ அவர் இருக்கார் இல்லையா, அந்த இடம் வரைக்கும் வரும். வந்த போதிலையும் இந்த தண்ணியோட சுவை மாறாது. இப்படியே தான் இருக்கும் நல்ல தண்ணியாக. இந்த அருகிலேயே ஓட்டை, இது வழியாக கிணத்துக்கிட்ட ஓட்டை இருக்குது. அந்த ஓட்டை வழியாகவே ஓஸ் வச்சிருக்கு, பெரிய ஓஸ். அந்த ஓஸ் வழியாக கடலுக்கு போயிடும். தண்ணி அப்படியே தான் இருக்கும். 2 அடி தான் இருக்கும் தண்ணி. எத்தனை லாரி கொண்டு தண்ணி எடுத்தாலும் தண்ணி குறையாது. பார்த்துக்கிட்டே இருக்கலாம், நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். கிணத்தை அப்படியே தான் இருக்கும், நல்ல தண்ணியாகவே இருக்குது. இந்த மழை, இந்த சுனாமியால் ஊரை தாக்கிச்சு. இந்த அமாவாசை பௌர்ணமியால் ஊர் மக்களை எதுவும் பண்ணாது. எங்கள் வீட்டு வாசல்கிட்டையும் வராது, ஒன்றும் வராது, செட்டப் பண்ணாது. சுனாமியால் ஊர் மக்களையெல்லாம் விரட்டுச்சு. எங்கள் ஒரு அவுட்டரில் இருக்க பாலம் தண்ணிக்குள்ளே முங்கி இருக்கச்சில் அப்போ எந்த அளவுக்கு தண்ணி போயிருக்கும். இந்த சைடு பின் சைடு பார்த்தா ஒரு 4 ஆள் 3 ஆள் உயரத்தில் தண்ணி அப்படி அடித்து ஏறி இறங்கியிருந்தது. அங்கே இருந்து ஊர் மக்கள்லாம் மலை மேலே, சிலுவையா கோயில் மலை மேலே தான் இருந்தது. அங்கே இருந்து இங்கே கோயில் தண்ணிக்குள்ளே இருந்தது. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியலேன்ட்டு மக்கள்லாம் ஓடி இங்கே பார்த்தோம். பார்த்தா இந்த கோயிலை கூட ஒரு சொட்டு தண்ணி தொட்டுட்டு போகையிலன்னா அந்த பால் போட்டால் அங்கே போடுறது ஆச்சரியம்தான். ஆச்சரியமாக இருக்கா இல்லையா உனக்கு? இங்கே போடுற பாலை அங்கே பார்க்குறது, கடலில் பார்க்குறது ஆச்சரியமாக இருக்கா அம்மா? அப்போ அந்த சுனாமி அலை, அமாவாசை பௌர்ணமிக்கு உள்ளே வர அலை, சுனாமி அலை ஒரு சொட்டு தண்ணி இந்த கோயிலை தொடாமல் போன காரணம் அது எவ்வளோ பெரிய ஆச்சரியம். நம்மளும் அவரை மாதிரி விசுவாசத்தோடு இருந்து, அப்பா உங்களை மாதிரி நாங்களும் படிக்கணும், ஞானத்தில் வளரணும் கேட்கணும். என்ன கேளுங்க, அதே மாதிரியே படிப்பீங்க. நல்ல சுகத்தையும் நல்ல ஆயுசையும் தந்து எங்களை காப்பாற்றி எனக்கு ஞானத்தை தந்து படிக்க வைங்கப்பா அப்படின்ட்டு கேட்கணும். கப்பலில் போயிட்டுருக்கச்சில் கையில் வச்சிருக்க சிலுவையை தவற விட்டுருவார். தவறி தண்ணிக்குள்ளே விழுந்துடும். ஆழக்கடலில் எடுக்க முடியுமா? கப்பல் போயிட்டே தான் இருக்குது. கப்பல் போயிட்டே இருக்க கப்பலில் இறங்கி அந்த கடலில் விழுகிற சிலுவையை எடுக்க முடியுமா? முடியாது. கப்பலை அந்த பாய் மரத்தை பாயெல்லாம் கீழே இறக்குறதுக்குள்ளே கப்பல் இங்கே இருந்து அங்கே தூரமாக போயிடும். அப்போ இவருக்கு ஒன்றுமே செய்ய முடியல. கடவுள்கிட்ட தான் மண்டாடிக்கார். ஏசப்பாட்ட மண்டாடி, அப்பா நான் இப்படி தவற விட்டுட்டேனே, உங்கள் சிலுவையை நான் தவற விட்டுட்டேனேன்னுட்டு ரொம்ப மனசில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறதுல என்ன செய்யறதுக்கு அவர் கப்பலுக்கு முன்னாடியே ஒரு தீவு கிளம்பிரு. அந்த தீவுனா ஒரு பாறை கரை மாதிரி, புரியுதா? அந்த தீவில் கொண்டு கப்பலை ஒதுங்க விட்டுட்டு இவர் கீழே இறங்கி அந்த கடல் மேலே எழும்புன தீவில் கீழே இறங்கி கடவுளை பார்த்து மண்ணாக்க அப்படியே சாஞ்சி இருக்கச்சில் கண்ணை மூடிட்டு கடவுள்கிட்ட செவிச்சிட்டு இருக்கச்சில் அந்த நண்டு சிலுவையை தூக்கிட்டு அவரை அப்படி சுரண்டி கையில் அந்த 2 கொடுக்கால இந்த கொடுக்குது இல்லையா, அப்படி தூக்கி அப்படியே கொடுத்துருக்கு. எல்லை இல்லாத சந்தோஷம் மகிழ்ச்சியில் தான்
அந்த சிலுவையை வச்சு இந்த அடையாளம் உன் வம்ச வழிக்கு இருக்கும், உன் வம்சத்துக்கே இருக்கும்னுட்டு அந்த அடையாளத்தை போட்டு விட்டு தண்ணியில் கொண்டு நண்டை விட்றார்.